Let's cook. Let's eat. இப்போ வாங்க பன்னீர் பாப் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 லெமன் எடுத்து அது ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் வச்சுருக்க மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா மஞ்சள்தூள், கரம் மசாலா, உப்பு, அப்புறம் இந்த லெமன் ஜூஸ் இதையும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதில் லேசாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் தண்ணி விட்டுருக்கேன். அடுத்து இதில் நம்ம வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லா பன்னீர்லேயும் ஒட்டுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜென்டிலாக பண்ணுங்கள், இல்லைன்னா பன்னீர் உடஞ்சிரும். பாருங்கள், நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ இந்த பன்னீரை வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நான் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். போனோன்னா அடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே கோட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம போட்டு எடுத்துடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் இருக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ நல்லா கிறிஸ்பியான பன்னீர் பாப்ஸ் ரெடி. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.